புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. தேர்தல் வருகின்ற சமயத்துல எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவங்க ஆட்சி காலத்துல நாங்க என்னென்ன செஞ்சோம் அப்படின்ட்டு எடுத்து போடுவாங்க. பிரச்சார சமயத்துல இவ்வளவு கொண்டு வந்தோம், மக்களுக்கு இவ்வளவு நல்லது பண்ணோம், ஆனால் எங்களுக்கே ஓட்டு போடுங்கன்ட்டு. அதே மாதிரி அந்த வரிசையில் தான் பாருங்க, தேர்தல் வரும்போது, தேர்தல் நெருங்குற இந்த சமயத்துல இதற்கு முந்தைய தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதும் நம்மளோட கடமை. அந்த வகையில வச்சு பார்க்கும்போது இந்த எபிசோடு மக்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக தேர்தல் நெருங்குற இந்த சமயத்துல இதற்கு முன்பாக அவங்க என்ன விளம்பரம் தேடுவதற்காக எந்தெந்த வகையில யுக்தியை கையாண்டாங்கன்ற ஒரு விஷயத்தை இந்த கண்டென்ட் இந்த எபிசோட்ல ஒட்டுமொத்தமா நம்ம ஞாபகப்படுத்த போறோம். ஒரே ஒருத்தன் இந்த நாட்டையே பைத்தியக்காரன் ஆகிட்டு இருக்கான்னு மக்களுக்கு முன்னாடி நான் புரிய வைக்கிறேன். வெளிநாடுகளில் பதிக்க வைத்திருக்கும் கருப்பு பணத்தை மீட்பதற்காக பாருங்க 1.0 2.0 அளவிலான ஆணியை அடிச்சோம். ஆனா பாருங்க அடிச்சிட்டோம், ஆணியை புடுங்க முடியல. இருந்தாலும் பாருங்க 3.0 இந்த கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக நாங்கள் எடுக்க போகும் பெரிய நடவடிக்கை. கையில வச்சிருக்கிற 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது. இனிமே எதுக்காக செல்லாதுன்னு சொன்னாங்க? அங்கதான் இருக்கு பாருங்க நம்ம மோடி அவர்களின் கேரண்டி மர்மம். மோடி கி கேரண்டி ஹை. 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு நாங்க அறிவிச்சிட்டோம். இப்படி சடனா அறிவிச்ச உடனே நியாயமாக முறையாக சம்பாதிச்சு கையில வச்சிருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பணத்தெல்லாம் வங்கியில கொண்டு வந்து கொடுத்து மாத்திப்பாங்க. ஆனால் கட்டுக்கட்டா பல்கா மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்கிற கருப்பு பணத்துக்கு என்ன கணக்கு கொடுத்து வங்கியில கொண்டு வந்து மாத்துவாங்க? திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். சோ பாருங்க, பிளாக் மணி 3.0 ஆபரேஷன் ஸ்டார்ட். 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது. அதன் மூலமாக பாதிக்கு பாதி கருப்பு பணம் ஒழிவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஓவர் நைட்ல அறிவிச்சாங்க. அறிவிக்கிறது தப்பே கிடையாது. கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுப்பது தப்பே கிடையாது. ஆனால் அந்த எடுத்த நடவடிக்கை சக்சஸ் ஆகணும் இல்லீங்களா? ஆகலன்றீங்களா? ஆமா, ஆகலதான். எப்படி ஆகலன்னு சொல்றோம்னா, இப்ப உதாரணத்துக்கு தோராயமாக நம்ம ஒண்ணு ஓவராலா நாட்டில் இருக்கிற கரன்சியோட அளவை குறித்து சொல்ல, தோராயமா சும்மா சொல்லுவோமே, 10 லட்சம் கோடி, மறுபடியும் சொல்றோம், தோராயமாக சொல்றோம், ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய் பாருங்க 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொன்ன உடனே நியாயமா சம்பாதிச்சு சேர்த்து வச்சவங்க கணக்க கொடுத்துட்டு வந்து மாத்திக்க போறாங்க. இப்படி நியாயமான பணத்தை பழைய ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு புது ரூபாய் நோட்டு மாத்திக்கிறாங்க. 10 லட்சம் கோடி அளவிலான கரன்சியில பாருங்க, ஒரு 5 லட்சம் கோடி மட்டும் பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் வங்கிக்கு திரும்பி வருது. இருந்தது 10 லட்சம் கோடி அளவிலான ரூபாய் நோட்டு. ஆனா செல்லாதுன்னு சொன்ன பிறகு பேங்குக்கு திரும்ப வந்தது வெறும் 5 லட்சம் கோடி ரூபாய் நோட்டு தான். நியாயமா சம்பாதிச்சவங்க எல்லாருமே வங்கியில பழைய நோட்டை கொடுத்துட்டு புது நோட்டு வாங்கி போயிடுறாங்க. கருப்பு பணத்தை ஒழிக்க போறோம்னு சொன்ன இந்த நடவடிக்கையில பாருங்க, சுமார் 5 லட்சம் கோடி அளவிலான பணம் பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் பேங்குக்கு திரும்பி வந்துடுது. மிச்சம் 5 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான பணம் திரும்ப வங்கிக்கு வரவே இல்லை. ஏன் வரலங்க? கருப்பு பணத்துக்கு கணக்கெல்லாம் கொடுக்க முடியாது இல்லைங்களா? அதனால பாருங்க திரும்ப வரல. 5 லட்சம் கோடி ஆபரேஷன் சக்சஸ். 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொன்ன பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி நம்ம நாட்டுல புழக்கத்துல இருந்த கருப்பு பணம் முடங்கி போச்சு. எங்க மோடி அவர்கள் சொன்ன அந்த கேரண்டியில பெரிய கேரண்டி கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு சொன்னாரு. 3.0 நடவடிக்கை எடுத்து முடிச்சிட்டாரு. 50% கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டாரு. அப்படி உண்மையிலேயே பாருங்க, பாதிக்கு பாதி கருப்பு பணம் ஒழிஞ்சிருந்தா உண்மையிலேயே பெருமைப்படலாம், பெருமையா இருந்திருக்கும். 99.30% பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் ஆர்பிஐக்கு திரும்பி வந்த அந்த பர்சன்டேஜ் தான் பாருங்க 99.30. அப்ப 99.30 அளவிலான பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் ஆர்பிஐக்கு திரும்பி வந்துச்சுன்னு சொல்லும் போது இந்த இடத்துல கருப்பு பணம் எங்க ஒழிஞ்சுது? ஃபர்ஸ்ட் 5 வருஷம் 2014 டைம் கேட்கும்போது கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு சொன்னாலும் 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 5 வருஷம் டைம் கொடுங்கன்னாலும் 2019 இருந்து 2024 வரைக்கும் மொத்தம் 10 வருஷம் டைம் கொடுத்தாங்க. 2 தடவை ஆட்சியில கொஞ்சோண்டாவது கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்களா? 99% மேல பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் ஆர்பிஐக்கு திரும்பி வந்துச்சு சொல்லும் போது அப்ப பதிவு வச்சு இந்த கருப்பு பணமும் சேர்ந்து பேங்குக்கு வந்துச்சா? அதான் இல்ல. இப்ப பாருங்க, நாங்க அடுத்து 4.0 கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக இப்பவே கண்ண கட்டுது விட்டதை புடிக்கிறோம் பாருங்க. பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொல்லி புது 500 ரூபாய் 2000 ரூபாய் கொண்டு வந்தோம் இல்லீங்களா? அந்த நாங்க கொண்டு வந்த புது 2000 ரூபாய் நோட்டை செல்லாதுன்னு சொல்லி விட்டதை புடிக்கிறோம் பாருங்கன்ட்டு புச்சதையை விட்டாங்க. இவங்க கொண்டு வந்த புதுசா கொண்டு வந்த 2000 ரூபாய் நோட்டை பாருங்க செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. அதன் மூலமா கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு சொல்லி கட்சியில பாருங்க 97.38 97% மேலாக இது வரைக்கும் வந்த கணக்கு, இதுக்கப்புறம் மொத்தமா வந்திருக்கும். வந்த கணக்கு வரைக்கும் பாருங்க, ஆர்பிஐக்கு திரும்பி வந்த 2000 ரூபாய் நோட்டு 97% மேல. இதுல எங்க கருப்பு பணம் ஒழிஞ்சுது? 4.0 அளவிலான நடவடிக்கை கூட எடுத்து பார்த்தாங்க. கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா பாருங்க
ஒழிஞ்சது இந்த புது 500 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டை அடிச்ச பொருளாதாரம் தான். मोदी की गारंटी है. உன்னை நினைத்து திரைப்படத்தை இந்த டுபாகூர் ஜோஷிகாரனப்பா சொல்லுவாங்க இல்லீங்களா, நீ சொன்னதுல ஒன்னாவது கரெக்டா இருக்காயா? எதுவுமே நடக்கல. அப்படி எதுவுமே நடக்காமல் இருக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிற வாய்ப்பு தான் அதிகமா இருக்கே தவிர நாங்க சொன்னது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன் தெரியுங்களா? मोदी की गारंटी है. ஒரே ஒருத்தர் பாருங்க, இந்த கேரண்டின்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டுமே வைத்துக் கொண்டு கடந்த 10 ஆண்டு காலமாக ஒட்டுமொத்தமான நாட்டையும் நம்ம நாட்டு மக்களையும் எந்த அளவுக்கு நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமா சிந்திக்க தெரியாத முட்டாள் நினைச்சுன்னு பாரு. நம்ம போயப்பே அதுதானப்பா. ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு யார்கிட்ட கடன் வாங்குவோம், ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோமே, ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்குவோம். அப்படி வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட தேதியை குறித்து இந்த தேதி வாங்கிக்கங்க நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லுவோம். அந்த தேதி வரும்போது கடன் கொடுத்தவர் வருவாது, எங்கப்பா காசுன்னு கேட்கறாருன்னு வச்சுக்கோங்க. இல்லங்க ஒரு செலவாயிடுச்சு எமர்ஜென்சியா, அதனால பாருங்க வேற ஒரு தேதியை குறிப்பிட்டு அந்த தேதிக்கு வாங்கிக்கணும்னு சொல்லுவோம். அவரும் பாருங்க சரி பரவாயில்ல 2வது தடவை தான் டைம் கேட்கிறாரு போனா போட்டோம் சொல்லி அவர் குறிப்பிட்ட அந்த 2வது தேதிக்கு வருவாரு. அந்த தேதியிலும் கொடுக்க முடியல அவரால், மறுபடியும் பாருங்க 3வது தடவை கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது அந்த டைம்ல நான் வாங்கின காசை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி 3வது முறை டைம் கேட்பாரு. 2 முறை டைம் கொடுத்தேன், ஏதாவது ஒரு செலவு வந்துச்சுன்னு சொல்லி தப்பிச்சு 3வது டைம் கேட்கறீங்க. இப்ப 3வது முறையும் உங்களுக்கு வேற ஏதாவது செலவு வராதுன்னு நான் எப்படி நம்புறது? அதனால பாருங்க சட்டையை பிடிப்பாரு கடன் கொடுத்தவர். காசு வாங்கினல என்கிட்ட கை நீட்டி, உனக்கு எல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. இந்த இடத்துல கடன் வாங்கந்து யாரு, கடன் கொடுத்தது யாருங்க? கடன் வாங்கந்து மோடி என்கின்ற பிரைம் மினிஸ்டர் சொல்லுங்க. ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லீங்களா, பர்டிகுலர்லி பிஜேபி. அந்த கட்சியோட தலைவர் மோடியை குறித்து சொல்றோம். அந்த கட்சியோட தலைவர் மோடி என்பவர் தான் பாருங்க கடன் வாங்குறாரு. கடன் கொடுத்தவங்க வேற யாரும் கிடையாது, ஓட்டு போட்டவங்க. ஒரு 5 வருஷம் ஆளத்துக்கு டைம் கொடுங்க, 50 நாட்கள்ல எல்லாத்தையும் முடிச்சு காட்டுறோம்னு சொல்லி டைம் வாங்கி 5 வருஷத்துல ஒரு ஆணையம் பாருங்க நம்மளால எடுக்க முடியல. आप मुझे 60 महीने दीजिए, 60 महीने मैं आपको सुख चैन की जिंदगी दूंगा, ये वादा करने आया हूं. முடிஞ்சு போன அந்த ஆட்சி முடிஞ்சதா இருக்கட்டும், வரப்போற ஆட்சி புதுசா இருக்கட்டும் சொல்லி 2019 2வது டைம் கேட்டாரு. मैंने सिर्फ देश से 50 दिन मांगे हैं, 50 दिन. 30 दिसंबर तक मुझे मौका दीजिए मेरे भाइयों बहनों. अगर 30 दिसंबर के बाद कोई मेरी कमी रह जाए, कोई मेरी गलती निकल जाए, कोई मेरा गलत इरादा निकल जाए, आप जिस चौराहे में मुझे खड़ा करेंगे मैं खड़ा होकर के देश जो सजा करेगा वो सजा भुगतने के लिए तैयार हूं. 2வது டைம் கொடுத்தோம். கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில பாருங்க எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு 3வது முறையாக இன்னும் ஒரு 5 வருஷம் டைம் கொடுங்க. 5 years हमको टाइम दे दिए, वो पूरा में फिनिश कर दिया ना टाइम के करांगा. तेलंगाना के भाइयों बहनों मुझ पर 5 साल भरोसा करो, ज्यादा नहीं कह रहा हूं, 5 साल भरोसा करो. அப்ப இந்த இடத்துல 3வது முறையாக டைம் கொடுங்கன்னு கடன் வாங்கினவர் கடன் கொடுத்தவர்கிட்ட கேட்கும்போது அந்த கடன் கொடுத்தவர் என்ன பண்ணாருன்னு சொன்னோம், சட்டையை பிடிச்சாருன்னு சொன்னோம். எதுக்காக அப்படின்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருக்கும்போது அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, அப்படி ஃபெயில் ஆயிடுச்சு இப்படி ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்க எங்களை மட்டும் ஆட்சியில உட்கார வச்சா வானத்தை வில்லா வளைச்சு பாக்கெட்ல போட்டு சுத்துவோன்னு என்னென்னமோ வாக்குறுதியை அள்ளி வீசிட்டு இந்த கொடுத்த வாக்குறுதியை ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றினாங்களா? முக்கியமா பாருங்க இந்த கருப்பு பணம். इन्होंने जितना लूटा है ना मैं आपके चरणों में ला करके रख दूंगा. 2016 ஆண்டு நவம்பர் மாசம் 8ஆம் தேதி பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு அறிவிக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டதுக்கு நாங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்றாங்க. சரியாக ஒரு மாசம் கழிச்சு ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லி ஒரு மாதம் கழித்து 2.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பணம் திரும்பி வரல. மெகா சக்சஸ். 2.5 லட்சம் கோடி பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு வங்கிக்கு திரும்பி வரலன்னு சொல்லும் போது அப்ப 2.5 லட்சம் கோடி அளவுக்கு உண்டான கருப்பு பணம் புழக்கத்தில் இருந்திருக்கு. புழக்கத்தில் இருந்த அந்த 2.5 லட்சம் கோடியை பாருங்க ஓவர் நைட்ல மோடி அவர்கள் நடவடிக்கை எடுத்து கருப்பு பணத்தை எப்படி 2.5 லட்சம் கோடியை முடக்கிட்டாரு பாருங்கன்னு சொல்லி இந்த கட்சிக்குள்ள இருக்கிற மிக முக்கியமானவர்கள் எல்லாரும் கட்டு பேஸ்ட் காப்பி காப்பி கட்டு பேஸ்ட் எடிட்டிங் பண்ணாம கூட ஒரே ஒற்றுமையா யூனிஃபார்மா ஒரே 3 வரி மெசேஜ் சமூக வலைதளங்கள்ல ஸ்ப்ரெட் பண்றாங்க. கருப்பு பணம் ஒழிப்பு சம்பந்தமான வாக்குறுதி தான் பாருங்க பிரதானமாக முன்வைத்தார் மோடி அவர்கள். इन्होंने जितना लूटा है ना मैं आपके चरणों में ला करके रख दूंगा. அப்ப இந்த இடத்துல ரொம்ப மேஜரா நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாட்டில் புழக்கத்தில் இருந்த ஒட்டுமொத்தமான கரன்சி அது 500 ரூபாய் 1000 ரூபாய் இருக்கட்டும் 2000 ரூபாய் நோட்டா இருக்கட்டும் எல்லாமே ஆர்பிஐக்கு முறையா திரும்பி வந்துச்சுன்னு சொல்லும் போது இந்த இடத்துல பதுக்கி வச்சிருந்த கருப்பு பணம்லாம் எங்கெங்க இருக்கு?
அப்ப கணக்குல வராம பதுக்கி வச்சிருந்த கருப்பு பணத்தை கூட ஆர்பிஐல கொடுத்து கணக்கு வராம மாத்தினாங்களா? இப்ப பாருங்க மூன்றாவது முறையாக கொஞ்சம் வேமா சூசோ இல்லாம தமிழ்நாட்டில் திமுக பதுக்கி வச்சு கருப்பு பணத்தை புடுங்கி அவங்க கிட்ட இருந்து புடுங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கலான்னு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. மோடி की गारंटी है. ஒரே ஒரு கேள்விதான் இந்த இடத்துல. 2016 டிசம்பர் மாசத்துல 2.5 லட்சம் கோடி ரூபாய் நோட்டு திரும்பி வரலன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டு திடீர்னு 2 வருஷம் பொறுத்து 2018 ஆகஸ்ட் மாசத்துல ரூபாய் நோட்டு 99% மேல திரும்பி வந்துச்சுட்டு எப்படி ரிப்போர்ட் கொடுத்தாங்க? அப்ப அந்த 2.5 லட்சம் கோடி திரும்ப வரலன்னு சொன்ன அந்த சமயத்தில் இருந்த அந்த 2.5 லட்சம் கோடி யாருது? அப்படி திரும்ப வரலன்னு சொன்ன அந்த பணம் எப்படி வங்கிக்கு ஆர்பிஐக்கு திரும்பி வந்தது? திரும்பி வந்த அந்த பணம் யாரோடது? ஒன்னதான் சொல்றேன், இல்ல உங்களை தான் சொல்றேன். உங்க 2 பேரும் சேர்த்தாயா சொல்றேன். அமெரிக்க டாலருக்கு இணையாக நம்ம நாட்டோட ரூபாய் மதிப்பு நாளுக்கு நாள் சரிஞ்சுனே இருக்குது. कैसे नहीं होता मित्रों, मैं शासन में बैठा हूं, मुझे मालूम है इस प्रकार से रुपया इतनी तेजी से गिर नहीं सकता. अरे नेपाल का रुपया नहीं गिरता है, बांग्लादेश की करेंसी नहीं गिरती है, पाकिस्तान की करेंसी नहीं गिरती, श्रीलंका की करेंसी नहीं गिरती. क्या कारण है हिंदुस्तान का रुपया पतला होता जा रहा है? ये जवाब देना पड़ेगा आपको. देश आपसे जवाब मांग रहा है. அதுக்கு காரணம் ஊழல். ஊழல் 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 சொல்லி தம் கட்டி கத்தினாரு. அப்படி தம் கட்டி கத்தின அந்த சமயத்துல பாருங்க நம்ம நாட்டோட ரூபாய் அமெரிக்க டாலருக்கு இணையாக ஒரு 60 ரூபாயில இருந்து 62 ரூபாய்க்குள்ள இருந்தது. ஊழல் 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 எங்களை உட்கார வைங்கன்னு சொல்லி தம் கட்டி கத்தி வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நம்ம நாட்டோட ரூபாய் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு இணையாக எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதிக்கு பாருங்க 88 ரூபாய் கிட்ட வந்துச்சு. அப்ப ஊழலை எந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்காருங்க? ஊழல் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்க? அதுதான் கிடையாது, இது ஊழல் கிடையாது. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல யுஎஸ் டாலருக்கு இணையாக நம்ம ரூபாய் நோட்டு மதிப்பு கம்மியா இருந்ததுன்னா அது ஊழல். இப்ப பாருங்க நாங்க வந்ததுக்கு அப்புறம் அதை விட அதிகப்படியாக நம்ம நாட்டோட ரூபாய் மதிப்பு சரிஞ்சு போச்சுன்னு சொன்னா அது ஊழல் கிடையாது. நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க? நம்ம நாட்டோட ரூபாய் மதிப்பு கம்மியாதுன்னு நினைக்காதீங்க. அமெரிக்காவோட டாலர் மதிப்பு உயர்துன்னு நினைச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். First of all, I would look at it as not rupees sliding. I will look at it as dollar strengthening. Dollar strengthening. ஒரே விஷயம் சம்பந்தமாக எப்படி மாத்தி பேசினாங்க பாத்தீங்களா? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பாருங்க ரூபாய் மதிப்பு கம்மியாச்சுன்னா அதுக்கு பேரு ஊழல். மோடி ஆட்சி காலத்துல ரூபாய் மதிப்பு கம்மியாச்சுன்னா அது ஊழல் கிடையாது. டாலரோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க அந்த வேமா சூசோ இல்லாம ஓபன் பொது வெளியில கொடுக்கறாது. இன்னாட்டி அது மோடியோட கேரண்டி, சாதாரண கேரண்டி கிடையாதுங்க. இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா கருப்புக்கு வெள்ளை அடிக்கலாம், ஆனா பாருங்க இருட்டுக்கு வெள்ளை அடிக்க முடியாது சொல்லுவாங்க இல்லீங்களா? இனிமே அதுவும் சாத்தியம். மோடி அவர்கள் கேரண்டி மூலமாக பாருங்க, அவர் கேரண்டி கொடுத்துட்டாருன்னா இருட்டுக்கு வெள்ளை அடிக்க முடியும். இருட்டுக்கு வெள்ளை அடிச்சிருக்காங்க, ஆனா பாருங்க அப்படி இருட்டுக்கு வெள்ளை அடிக்க ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. மனுஷன் கண்டுபிடிக்கலங்க, கூகுளே கண்டுபிடிச்சிருக்கு. தேர்தல் வரப்போற சமயத்துல 10 நாள்ல 12 மாநிலம் விசிட் நம்ம மோடி அவர்கள் விசிட் பண்ண அந்த டைம் என்பது 10 நாள்ல 12 ஸ்டேட் விசிட். இப்படி விசிட் பண்ற மாநிலம் பாருங்க எல்லாமே இந்த கட்சி ஆட்சி பண்ற மாநிலமா இருக்காது, வேற வேற கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்களுக்கு போயிட்டு ரீல கைட்டி விட்டு போகுது. ஏன்னா இவங்க கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல இவங்க ரீல் சுத்தினாங்கன்னா நம்ப மாட்டாங்க இல்லீங்களா? இவங்க சுத்தின ரீல் தான் அறந்து போயிட்டு இல்லீங்களா? அங்க ஆட்சி பண்ற மாநிலத்துல இவங்க கலர் கலரா கைட்டி விடுற ரீல் எந்த அளவுக்கு போயிருக்கு தெரியுங்களா? விளம்பரத்துல போய் நின்று முன்னெல்லாம் பாருங்க தேர்தல் வருகின்ற காலத்துல பழைய காலத்துல விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்பாக பிட் நோட்டீஸ் கொடுப்பாங்க, கட்சி கொடியை பிரிண்ட் பண்ணி தோரணமா கட்டி வைப்பாங்க, பேனர் வைப்பாங்க, செவத்துல போஸ்ட் அடிச்சு விட்டுவாங்க. கொஞ்சம் செவரு வசதியா கொஞ்சம் இருந்ததுன்னா ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு பாருங்க பெயிண்டிங் பண்ணுவாங்க அந்த செவத்துல விளம்பரத்துக்காக. தேர்தல் வருகின்ற சமயத்துல பாருங்க தெரு தெருவா பெரிய பெரிய ஒளிப்பெருக்கி மைக் இருக்கு இல்லீங்களா, ஒளிப்பெருக்கிய கட்டி சொல்லினே போவாங்க, பாட்டு பாடினே போவாங்க, உங்கள் வாக்கு இந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு. இப்படியே விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்பாக பல வழிகளில் பல விளம்பரத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பாருங்க இது விஞ்ஞான காலம், விஞ்ஞானம் வளர்ந்து நிக்குது இல்லீங்களா? அதனால பாருங்க அந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்திய கட்சியை வளர்ப்பதற்காக பல வகையான விளம்பரங்கள் எல்லா கட்சியும் விளம்பரம் பண்றாங்க, இல்லன்னு சொல்லல, யாருமே பண்ணலன்னு சொல்லல. ஆனா பாருங்க எல்லாருமே கொஞ்சம் கம்மியா தான் பண்றாங்க. அதிகப்படியாக விளம்பரம் பண்றது யாருன்னா மோடி அவர்கள் தான். 1985ஆம் ஆண்டில் வெளிவந்த ஒரு திரைப்படம் ப்ரூஸ்டர்ஸ் மில்லியன்ஸ் அப்படின்ற ஒரு படம். அந்த ப்ரூஸ்டர்ஸ் மில்லியன் திரைப்படத்தை தமிழ்ல கூட எடுத்தாங்க. அருணாச்சலம் ஒரு திரைப்படம் காப்பி அடிச்சு தான் எடுத்தாங்க. 30 நாள்ல 30 கோடி செலவு பண்ணணும்ன்றதான் கான்செப்ட். ஒருவேளை அந்த பழைய திரைப்படமான ப்ரூஸ்டர்ஸ் மில்லியன் அப்படின்ற படத்தை பார்த்தாரா, இல்ல அந்த படத்தை காப்பி அடிச்சு அருணாச்சலம்னு ஒரு படம் எடுத்தாங்களா, அந்த படத்தை ஹிந்தியில டப் பண்ணி பார்த்தாரா என்னமோ தெரியல. 30 நாளில் 30 கோடி விளம்பரம். தேர்தல் வந்துச்சு இல்லீங்களா? நம்ம நாட்டு மக்களுக்கு என்னென்ன செஞ்சோம் அப்படின்ட்டு எதுவும் செய்யல. இருந்தாலும் பாருங்க ஏதாவது செஞ்ச மாதிரி காட்டணும் இல்லீங்களா? இந்த 30 நாளுக்குள்ள அப்படி செஞ்ச மாதிரி காட்டுறதுக்காக இவங்க கொடுத்த அந்த பில்டப் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லீங்களா,
30 நாள்ல 30 கோடி மட்டும் செலவு பண்ணிருக்காங்க மோடி அவர்கள் மட்டும். புகையில்லா சமையலறை பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் விலையின்றி 10 கோடி சமையல் எரிவாயு இணைப்புகள். இந்த 30 நாள்ல 30 கோடி ரூபாய் அளவுன்றது வெறும் கூகுள் ஆட்ஸ்க்கு மட்டும். Facebook இருக்கு இல்லீங்களா, அதுக்கு பாருங்க ஒரு 33 கோடி. எதுக்காக இவ்வளவு கோடிகள்? மக்கள்கிட்ட எங்க திட்டத்தை நாங்க என்னென்ன செஞ்சோம் சொல்லி கொண்டு போய் சேரணும் இல்லீங்களா, அதுக்காக பாருங்க. கூகுள் ஆட்ஸ்க்கு 30 நாள்ல 30 கோடி, Facebookல 33 கோடி. 66 கோடி ஆயிடுச்சு. அட 33 கோடி ஒரு ஓரமாகட்டும் Facebookல கொடுத்தது. ஆனா பாருங்க இந்த கூகுள் ஆட்ஸ் கொடுத்தாங்க இல்லீங்களா 30 நாள்ல 30 கோடி. என்னென்ன நாங்க நாட்டு மக்களுக்கு அள்ளி வாரி வீசணும்னு சொல்லி அந்த இடத்துல தான் பாருங்க இருட்டுக்கு வெள்ளை அடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதை பாருங்க கூகுள் பிடிக்குது. ஏன்பா கருப்புக்கு வெள்ளை அடிப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன இருட்டுக்கு வெள்ளை அடிக்கிற டைப் மாதிரி தெரியுது. இந்த விளம்பரத்தெல்லாம் பார்க்கும்போது இது எல்லாமே டுபாகூர் விளம்பரம், நம்பகத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்பகத்தன்மை இல்லாத விளம்பரம் இது. கூகுளோட ஆடுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு. அந்த பாலிசியை பாருங்க, இவங்க கொடுத்த இந்த விளம்பரம் எல்லாமே வயலேட் பண்ணிருக்கு. அதாவது சுருக்கமா என்ன சொல்றதுன்னா, கூகுள் ஏன்பா மிஷின் பண்ணாடு, அப்படி மிஷினாக இருக்கிற என்னாலே தாங்க முடியாத அளவுக்கு இவ்வளவு பொய்யான விளம்பரத்தை கொடுக்குறீங்களே, அப்ப நாட்டில் நடமாடுற மனிதர்கள் எப்படிப்பா இதை தாங்குவாங்கன்னு சொல்லி இவங்க கொடுத்த இந்த விளம்பரத்துல இருந்து 50% மேல ரிமூவ் பண்ணுது கூகுள். அப்ப யோசிச்சு பாருங்க, மிஷினுக்கே ஆத்திரம், கோபம், வெறுப்பு, எரிச்சல் வந்து என்ன மாதிரி கோபத்தோட உச்சகட்டத்துக்கு போயிருந்தா இந்த மாதிரி கொடுத்த விளம்பரத்தை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு விளம்பரத்துக்கும் பாருங்க அவங்க ஸ்பெண்ட் பண்ண அந்த காசு இருக்கு இல்லைங்களா, இங்க இருக்கு பாருங்க 900K 700K எல்லாமே ரூபா 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 ரூபா. எத்தனை மில்லியன் வியூஸ் போயிருக்கு பாருங்க. இப்படி 30 நாள்ல ஜனவரி 29 இருந்து பிப்ரவரி 28 முட்டம் பாருங்க 30 நாள்ல 30 கோடி ரூபாய் 30 கோடி ரூபாயை கொட்டி ஸ்பெண்ட் பண்ணி விளம்பரம் கொடுத்து, அப்படி கொடுக்கப்பட்ட அந்த விளம்பரத்தில் இருந்துதான் பாருங்க 50% மேலாக எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. இதுதான் பாருங்க குடும்ப தலைவர் மோடி கா பரிவார். குடும்பத்துல யாராவது ஒருத்தர் அனாவசியமா செலவு பண்ணாங்கன்னா ஏன்பா இப்படி ஊதாரித்தனமா செலவு பண்றீங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா. அப்படி ஊதாரித்தனமாக செலவு பண்றவங்களை தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிற குடும்ப தலைவன், அந்த குடும்ப தலைவனே பாருங்க அனாவசியமா சும்மா இப்படின்றதுக்குள்ள தூக்கி போடு 30 நாள்ல 30 கோடி. மோடி की गारंटी है. இல்லங்க நம்ம 30 கோடி ஸ்பெண்ட் பண்ணாங்க, ஆனா கூகுள் நம்ம சொன்னதெல்லாம் பொய்ன்னு கண்டுபிடிச்சு 50%க்கு மேல நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ரிமூவ் பண்ணிச்சா பரவாயில்ல, மிச்சம் 50% இருக்கு இல்லீங்களா, ஓடட்டும். கனவும் நனவாகி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வீடு சொந்தமாகுங்கிற உத்தரவாதமும் இருக்கு. அந்த மிச்சம் மீதி ஆகிற 50% எந்த அளவுக்கு பொய்ன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது ஓடினே இருக்கட்டும். அப்படி கண்டுபிடிச்சிச்சுன்னா இருக்கவே இருக்கு Facebook கண்டுபிடிச்சிச்சுன்னா ட்விட்டர் இருக்குது, ட்விட்டர் கண்டுபிடிச்சுன்னா இன்ஸ்டாகிராம் இருக்கு, இன்ஸ்டாகிராம் கண்டுபிடிச்சிட்டா இருக்கவே இருக்காங்க மக்கள். ஓ மக்களே, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல. இந்த மோடி கா பரிவார்னு சொல்லும்போதுதான் விவேக்கோட அந்த உப்புமா காமெடி ஞாபகத்துக்கு வருது. உப்மாடா உப்மா உப்மா சாப்பிடுறா உப்மா எல்லாரும் போட்டு சாப்பிடுற. ஏன்னா எந்த ஒரு உண்மையான நியாயமான நேர்மையான குடும்ப தலைவன் அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற குழந்தைகள் தலையில சுமக்க முடியாத பாரத்தை தூக்கி வைப்பாங்களா? காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் இருக்கும் போது பெட்ரோல் டீசல் விலையில் தொடங்கி இந்த கேஸ் சிலிண்டர்ல இருந்து நாட்டு மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையும் விலையை ஏற்றி வச்சிருக்காங்க. ஃபெயிலியர் கவர்மெண்ட் சொல்லிதான் நம்ம ஆட்சிக்கு வந்தோம். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்த அந்த விலையை கம்மி பண்ணனாலும் அதே அளவு கூட பாருங்க மெயின்டைன் பண்ண முடியாம டபுள் மடங்கு ஏத்தி வச்சிட்டாங்க. அப்ப பாருங்க, கம்மியா இருக்கும் போதே காங்கிரஸ் கட்சி ஃபெயிலியர் கவர்மெண்ட் சொல்லும் போது அப்ப அதை விட டபுள் மடங்கு ஏத்தி வச்ச நாங்க எங்களோட கவர்மெண்ட் டபுள் ட்ரிபிள் மடங்கு ஃபெயிலியர்ன்ற ஒரு உண்மையை மக்களுக்கு முன்னாடி ஒத்துக்கணும். நியாயமான குடும்ப தலைவனா இருந்தா ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும். ரிசைன் பண்ணனாலும் பரவாயில்ல, எங்க ஆட்சி காலம் முடியிட்டங்க, எப்படியாவது சகிச்சுக்கங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்களே வெளியே போயிடுறோம்னு சொல்லி அந்த உண்மையாவது ஒத்துக்காம வரலாறு காணாத மழை அளவு ஒரு பெரிய பேரிடர் பாருங்க தென் மாவட்டங்களுக்கு வந்தது. அப்படி வரலாறு காணாத பேரிடர் வந்த அந்த சமயத்தில் கூட பாருங்க மோடி அவர்கள் வரல, பதிலாக நிதி இல்ல வெறும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தாங்க. வந்து பாருங்க ஏதாவது பண்ணாங்களா? கேலி கிண்டலு நக்கல் நயாண்டி கூத்தலு குசும்பல் இந்த வேலையை தான் பார்த்துட்டு போனாங்க. சரி, அவங்க தான் நக்கல் நயாண்டி தனம் பண்ணிட்டு போயிட்டாங்க. மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு 2 3 4 தடவை வந்துனே இருக்காரு, ஏதாவது பண்ணுவாருன்னு ஏதாவது வாக்குறுதி கொடுப்பாருன்னு பார்த்தா திமுக பாருங்க 6000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லைங்களா, அவங்க ஊழல்வாதிகள். பேரிடர் சமயத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி நெருக்கடி இருக்கும் அந்த சமயத்தில் கூட 6000 ரூபாய் கொடுத்த மாநில அரசு ஊழல்வாதிகள். 1 ரூபாய் கூட பாருங்க பேரிடர் நிதிக்காக கொடுக்காத நாங்க உத்தமவாதிகள். குடும்ப தலைவன் மோடி கா பரிவார். மோடி கே ஹை और மோடி உன்கா ஹை உன்கா ஹை. அந்த மோடி கா பரிவார் அப்படின்ற அந்த கூட்டத்துக்குள்ள பாருங்க கூகுளையும் சேர்த்து ஒன் ஆஃப் த கூட்டாளியா மாத்தலாம்னு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனா பாருங்க அது யாரு? கூகுள் விஞ்ஞானம் மூழ்கிச்சு, கண்டுபிடிச்சிச்சு. அப்பா இவங்க பேசுற பொய்க்கும் இவங்க பண்ற அநியாயத்துக்கும் நம்மளையும் சேர்த்து இந்த மோடி கா பரிவார் குரூப்ல வந்து கூட்டாளியாக ட்ரை பண்றாங்க.
நம்ம மாட்டக்கூடாதுன்னு சொல்லி அது எஸ்கேப் ஆனது மட்டும் இல்லாமல் இவங்க சேர்த்து வச்சாங்க பாத்தீங்களா வயலேஷன், பொய்யா பேசி அட்வர்டைஸ்மெண்ட், அதையும் சேர்த்து போற போக்குல தூயின் போயிடுச்சு. இன்டர்வியூக்கு நுழையும் போதே இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு அங்க சுத்தி இங்க சுத்தி அங்க அடிச்சு இங்க அடிச்சு கட்சியில கூகுளுக்கே விபூதி அடிச்ச இந்த விபூதியை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.